30 அரியர் சார். 30 அரியர். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்? 30. ஆடா பாவி, எத்தனை சப்ஜெக்ட்னே தெரியலங்கறியே பண்ணின. ஸ்டாஃப் சொன்னாங்க சார் இன்னைக்கு 30 அரியர் வந்திருக்கு சார் என்னங்க. ஏன் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா? எவ்வளவு அரியர்னு தெரியாம? கொதிக்கிற எண்ணெய் அப்படியே கையில கரண்டி அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாவை வந்து கண்ணுல அப்படியே பிதுக்கி விட்டுட்டு எங்க கிட்டே வந்து சாரி கேட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அது உங்களோட ஜெனரேஷன், ஆனா எங்க ஜெனரேஷன் அப்படி இல்ல. கேண்டில் உருக்கி அப்படியே சொட்ட சொட்டா காலில் ஊத்துவேன் நான். எத்தனாவது போது நீங்க இது பண்ணப்பா அவருக்கு? அவன் 4th 5th படிச்சிருக்கான். ஆக்சுவலா போலீஸ் உடனே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. காலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பல்வேறு செக்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாம். சூப்பரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சுமாரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சுமாரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? ஒண்ணேதான் ஒரு கல்லூரி நீங்க உள்ள போகுதுன்னா எல்லாரும் நல்லா படிக்கிற பசங்க சொல்ல முடியாது. என்ன பண்றோம்னே தெரியாது ஸ்டூடெண்ட். ஏன்டா காலேஜ் வந்தானே டீச்சர்கள் நினைக்க வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னு பல கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்னமோ தெரியல, இந்த புக் எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பசங்க அரியர் வச்சிருக்க கூடும். பட் ஏன் அரியர் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. அவங்களை கேட்டா தான் தெரியும். கேப்பமே அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க கூட்டு வந்திருக்கோம். கேப்பமே. அது சம்பவம்ல சரித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். ஒரு பக்கம் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரியர்கள் நிறைய வைத்திருக்கக்கூடிய அற்புதமான தம்பிகள்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க பாஸ்? பார்த்து 6 மாசம் ஆச்சு. போன அரியர் அப்ப பார்த்தது. இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல இருக்கலாம், தேர்ட் இயர்ல இருக்கலாம், ஃபைனல் இயர்ல ஏதோ ஒன்று இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டே நீங்க காலேஜுக்கு போனப்போ ஒரு அட்வைஸ் நடத்திருப்பாங்கல்ல, அதுல எந்த அட்வைஸ் நினைக்கிறப்ப இப்போ உங்களுக்கு சிரிப்பா வருது? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். எந்த அட்வைஸை நினைக்கிற போது இப்பொழுது உங்களுக்கு சிரிப்பா வருது? எங்க ப்ரொஃபசர்ஸ் எங்களுக்கு சொல்றது என்னன்னா, சோறு தானே திங்கிற, உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா? டேய் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சா முடிஞ்சு போச்சு உங்க கதை. அதோட நீ கடைசி செமஸ்டருக்கு அதை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்படித்தான் நீ பார்த்தாலே ஒரே விளையாட்டு. அது வந்து இப்போ நான் உணர்றேன். சரி நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்தோனே ஃபீலிங் எல்லாம் காட்டாதீங்க. இல்ல நீங்க எவ்வளவு உணர்றவன்னு எனக்கு தெரியும். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னாங்க. தம்பி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நல்லா படிக்கிற பையன். தம்பி நீ நல்லா வருவ போல அப்படி. அப்ப என்ன ஓடுங்க மைண்ட்ல? ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அதே சாரி பாப்பா சொல்றாரு, உன்னை பார்த்தாலே தெரியுது எத்தனை நேரம் வச்சிருக்கானு. அப்புறம் அதே சார் தான் சொல்லுவாரு, 7 அரியர் இருந்தா என்ன சொல்லுவாரு? செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போய. ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குற? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்றது பசங்க பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்க காலேஜ்ல மெயினா பண்ண அட்வைஸ் இது ஒண்ணுதான். தப்பு தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப அதை நினைச்சாலே சிரிப்பு மட்டும் தான் வருது. ஏன்? அதான் மெயின் ரீசன் சார். பேசுறது எல்லாம் பொண்ணு கூட மட்டும் தான். ஒரு இடத்துக்கு போனா மூக்காலையே சுமல் பண்ணி அழகில இருந்து கிளவில இருந்து குமரிய வரைக்கும் கணக்கெடுப்பானப்பா. சார் ஒருத்தர் சொல்லுவாரு, அஸ்வினே அரியர்லாம் வச்சா இந்த பொண்ணு லவ் பண்ணாதடா பாத்துக்கடா அப்படின்னு. அப்ப சொல்லும் போதே சிரிப்பா இருக்கும். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? ஏதோ பெரிய ரோல் அச்சீவ் பண்றோம் நம்ம. அவங்க சொல்றத கேட்டு முடிக்கும் போதெல்லாம் யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். டூ வி கேன் டூ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நம்மளே அவ்வளவு ஹைட்டா பாக்குறது, கண்ணுல லைட் எரியுது. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சோ அந்த மாதிரி இமேஜினேஷன் பயங்கரமா இருக்கும். நான் இப்போ அந்த டோட்டலா நினைச்சா சிரிப்பு கூட அழுகையும் சேர்ந்து வருது. நீ அழுற, நீ தாதாடா டான். ஓகே, அது இந்த அரியருக்கு நமக்கு உண்மையிலேயே நம்ம எதிரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தான். ஏன்னா இந்த எக்ஸாம் தான் நம்மள அரியராக்கு. வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? எவ்வளவு 2 மணி நேரமா 3 மணி நேரமா? 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் பரிச்சை எழுதுற மாதிரியே என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? இந்த எழுதையில என்னென்னலாம் யோசிப்பீங்க? நான் வரிசையா சொல்றேன், அத கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு, எங்க சொல்லுங்க. எனக்கு வந்து வண்டி ஓட்டுனா ரொம்ப பிடிக்கும். பெஞ்சோட அளவு ஒரு கார் லாரி அந்த மாதிரி அசீவ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுற மாதிரியே நான் இமேஜின் பண்ணிப்பேன் சார். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. வண்டி ஓட சும்மா இந்த பக்கம் கை வச்சுப்பேன், அது கீர் போடுற மாதிரி. அப்படி காலை நானே இது அட்ஜஸ்ட் பண்ணி 3 மணி நேரம் ஃபுல்லா அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரியே அப்படி ஆக்ஷன் பண்ணி நானே இமேஜின் பண்ணி வண்டி ஓடிட்டே இருக்கும். ஆமா, வண்டி பெஞ்ச் வந்து என்னோட வண்டி, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க ஃப்ரண்ட், அந்த பெஞ்ச் வந்து இன்னொரு வண்டி. அவன் மென்டல். அவன் எங்க இருக்கிறான்னு பக்குவமா பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எதுவுமே கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில. அந்த மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபாலோ சைடு வாங்க முடியாது, சோ பின்னாடி தான் போய் பின்னால போனேன்னா ஜாமா இருக்கு. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து எவ்வளவு தூரம் போயிருக்கும்? அது என்னைய நானே மறந்து ஓட்டினதா ஒரு 1/2 hour மறந்து ஓட்டிருப்பேன். என்னைய நானே மறந்து ஓட்டினதா ஒரு 1/2 hour மறந்து ஓட்டிருப்பேன். 1/2 hour அப்புறம் கான்ஷியஸ் வந்துருவீங்க. ஆமா வந்துருவேன். ஆனா ஃபுல்லா 2 hours வந்து வண்டி தான் ஓட்டுவேன். வண்டி அப்படிதான். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. சினிமா வர மாதிரி ஒரே பாட்டுல பணக்காரா இன்னும் அந்த 2 மணி நேரத்துல நான் கார்ல போற மாதிரியும், ஏன்னா
பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். நான் கார்ல போற மாதிரியும் பக்கத்துல வைஃப் கூட இருக்கிற மைக் பக்கத்துல, மைக் மாதிரியும் பக்கத்துல. பெரிய பிசினஸ் மேன் ஆன மாதிரியும். நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. படிச்ச பசங்க எல்லாம் வேலைக்கு என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ற மாதிரியும். இந்த மாவட்டத்துல உள்ள கைநாட்டுல இருந்து PhD படிச்ச வரைக்கும் அத்தனை வேலை இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. படிக்காத நான் வந்து பெரிய பணக்காராகி அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குற மாதிரியும் ஒரு யதார்த்தமா பாக்குறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. ஏதாமே நீங்க ஏதுறீங்களா? ஏதுங்கடா, நான் ஏதாமே படிக்காம பெரிய ஆளாயிடுறேன். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பார்வை அந்த கனவுலயே 2 மணி நேரம் ஓடிடும். இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தான் பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். நான் படிக்காமலே பெரிய ஆளாகி அந்த நல்லா படிச்சவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்குறோம், அவனுக்கு அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏன்னா படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, மத்ததெல்லாம் இருக்கு. கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. என்ன ஒரு ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரிய வைக்கணும். நான் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது 24 அரியரும். இந்த ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா அவன் டாப்பா வருவான் பட்டிக்காட்டு ஜோசிய சொல்லிவிட்டார். மொத்தம் அத்தனையும் இந்த கனவு தான். இந்த கனவுலயே பேப்பர் ஃபுல்லா ஏதாமே புரட்டி போட்டு குத்துட்டு வந்துரும். எவ்வளவு 24 அரியர்? ஆமா சார். ஓகே, பக்கத்துல 30 அரியர் சார். 30 அரியர். எத்தனாவது வருஷம்? ஃபைனல் இயர் 8th செம் சார். 8th செம். உடம்பு கூசல, லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்? 30 48 அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஆடா பாவி, எத்தனை சப்ஜெக்ட்னே தெரியலங்கறியே பண்ணின. இப்படி வச்சுக்கலாம். எவ்வளவு பேப்பர் பாஸ் சார்? எவ்வளவு பேப்பர் பாஸ்? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி இது. காட்சியில பார்த்தாவே தெரியுமா இவன் கேட்கலாமா வேணாமா? 2-3 பேப்பர் கிளியர் ஆயிருக்கு சார். அவ்வளவு அரியர் நினைக்கிற நீ? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். செக் பண்ணி பாரு. இல்ல சார், லேப்ல கிளியர் பண்ணிருக்கேன் சார். லேப கிளியர் பண்றதுங்கிறது அங்க நடக்கிறதுப்பா. ஃபேனும் இல்லாம என்ன உட்காத்தி வச்சுக்கிட்டு நீ வம்பிழுத்துட்டு இருக்க, நல்லா லைட்டை போட்டுக்கிட்டு. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்குல்ல? ஆமா சார். அவ்வளவு பேப்பர் அரியர், நீ எதுவுமே பாஸ் ஆகல. அதான் மேட்டர். இப்ப வெரி குட்ரா. அது எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? ஸ்டாஃப் சொன்னாங்க சார் இன்னைக்கு. என்னன்னு? சார் உனக்கு 30 அரியர் வந்திருக்கு சார் என்னங்க. ஓ அப்படிங்களா மேம்? ஏன் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா? எவ்வளவு அரியர்னு தெரியாம? என்னவா போற? இன்ஜினியரா? மயிராவ. நம்ம ரிசல்ட் பத்தி நமக்கே தெரியும் சார். அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு அப்படியே கேஷுவலா விட்டேன் சார். அது என்ன அவ்வளவு அசால்ட் சார்? அது கூட சார் கேங் அது மாதிரி சார். அவளை சொல்லி குத்தம் இல்லடி, அமாவாசை அன்னைக்கு பெற்றிருக்கியே ஒன்ன சொல்லணும். மச்சான் நீ அத்தோட யாருக்கு அந்த அதிகமா அரியர் வந்து பார்க்கலாமா? யார் ஃபர்ஸ்ட் வெளியே வரலாமா? என்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்ட பாக்குறியோ அவனுக்கு நீங்க எத்த நான் எத்த பார்க்கலாமா? யாருக்கு அடிஷனல் ஆல்டிட் வந்து பார்க்கலாமா? அது ஜோக்குக்காக பேசிப்போம். இல்ல சார், அது மாதிரி நாங்க சீரியஸா எடுத்துப்போம் சார். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இல்ல அப்படி சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். என்ன பண்றாங்க அப்பா அம்மாலாம்? அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐயா இருக்காரு. இவனை வச்சு ஒரு மண்ணும் புடுங்க முடியாது. சரி, வீட்டுல என்ன சொன்னாங்க? 30 அரியர் இருக்கு. எவ்வளவு அரியர்னு தெரியாத அளவுக்கான அரியர் இருக்கு. என்ன சொன்னாங்க? உன்னை எங்க அடிச்சா சரி வராது, வெளிய வாடா, உன் கதையை முடிக்க. சார் எங்க அப்பாக்கு நான் சொல்றேன், எங்க அப்பாவே என்ன வச்சு கால்குலேட் பண்ணிப்பாரு. நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. இப்போ நேத்து நாள் ரிசல்ட் வந்துச்சுன்னா சொல்ல நான் எத்தனை 25 வருமா 30 வருமா? அவரே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு என்ன பார்த்து. எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற, உண்மையிலேயே சொல்றேன்ப்பா. நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். நீங்க எந்திரிச்சிருங்க. ஓகே, நீங்க போலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. உட்காருங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இன்னைக்கு வெளியில வந்து பார்த்தனா நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா 4000 ரூபாய் கொடுப்போம் சார் வேலைக்கு. 5000 rupees ஃபைனல். 5000 உனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு இன்ஜினியரிங் சொன்னாலே உங்களுக்கு வாழ்க்கை பத்தின பயம் இல்லையா? 30 அரியர் வச்சிருக்கேன், 20 அரியர் வச்சிருக்கேன், ஜாலியா சார் பை பண்ணோம். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஏன் பை பண்ணணும் கேக்குறேன். லைஃப் போறப்ப நம்ம ஈஸியா ஜாலியா அதே போக்குல போனா ஏதோ ஒரு வேலை நம்ம எங்கேயோ இருக்கு. சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? எவ்வளவு அரியர் இருக்கு? அது எப்படி குட்டி போட்டு அப்படியே இவ்வளவு அரியர் ஆயிடுச்சு? இஷ்டப்படாத காலேஜ்ல போய் சேர்ந்தேன். நான் படிச்சது வேற, கோயட் ஸ்கூல் வேற. நான் ஒரு மன்மத குஞ்சி. பக்கத்துல பார்த்தாலும் பாய்ஸ் இருப்பான், இங்க பார்த்தாலும் பாய்ஸ். எனக்கு அதனால பாதி டென்ஷன் ஆயிடும், உட்காரவே மாட்டேன் கிளாஸ்ல. ஒண்ணுக்கு போற சாக்குல செக்ஸ் போட போஸ்டா 1 hour பார்த்து நிப்பான். நம்ம எப்படியும் படிச்சு இது எழுதிலாம் பாஸ் பண்ண மாட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிருக்கோம் சார். ஃபுல்லாவே அதுதான் ஓடிட்டு இருக்கு. துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா,
மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. உண்மையிலே நான் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். நம்ம எப்படியும் படிச்சு பாஸ் ஆக மாட்டோம். அப்ப ஏதாவது தொழில் பண்ணுவோம். தொழில் பண்ணாலும் பொண்ணு கொடுப்பானுங்க. பொண்ணு கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். இவருக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சான்னு அந்த கற்பனையில ஆயிடுச்சு சார். அதெல்லாம் ஆயிடுச்சு. அந்த லெவல் போயாச்சு சார். ஆண் குழந்தை பிறந்தா ஆர்யா, பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா. சின்ன வயசுல இப்ப காலேஜ்ல படிக்கிற உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சின்ன வயசுல வேற வேற கிளாஸஸ்ல இருக்கப்ப ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா அப்பவே உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 4th 5th படிச்சிருப்பாங்க. மார்க் கம்மியாவா எடுத்துட்டு வந்தேனே கொதிக்கிற எண்ணெய் அப்படியே கையில கரண்டி அப்படியே வச்சுட்டேன். அவன் அடிக்கிறப்போ அவனுக்கு வலிக்கிறத விட என் மனசுதான் அதிகமா வலிக்குது. அப்புறம் வந்து பச்சை மிளகாவை வந்து கண்ணுல அப்படியே பிதுக்கி விட்டுட்டு படிக்கணும், படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஃபீல் பண்ணி அழுதேன். நான் அப்புறமா இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டல் இருக்கு இல்லைங்களா, கேண்டல் உருக்கி அப்படியே சொட்டு சொட்டா காலில் ஊத்துவேன். நான் 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு இல்ல. இது எனக்கே அழுகுதான் வருது. ஒரு சப்ஜெக்ட்ல ஒருத்தர் ஃபெயில் ஆறா அல்லது மார்க் கம்மியா எடுக்கிறான். இல்ல அப்ப படிக்கணும், மத்த பசங்க கூட கம்பேர் பண்ணி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே மாத்திக்கிட்டேன். இல்ல இது மாத்திக்கிட்டா வேணும், இல்லாட்டி ஜெயில வச்சிருவாங்க. எத்தனை ஆக போகுது நீங்க இது பண்ணப்ப அவருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவன் 4th 5th படிச்சிருக்கான். ஏங்க நான் ஆக்சுவலா போலீஸ் உடனே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். எங்க அவரு? ஓ பாருங்க, நீங்க கண்ணுல மிளகா அப்படி போட்டதா மண்டையில ஹேர் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு பாருங்க. செதுக்கிருக்கான் மேல. பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. எவ்வளவு அரியர் இருக்கு, அது எப்படி குட்டி போட்டு அப்படியே இவ்வளவு அரியர் ஆயிடுச்சு? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. மொத்தம் இது வரைக்கும் 44 பேப்பர் வந்திருக்கு. அரியர் ஒரு பெரிய விஷயமா தெரியல. 20 அரியர் சார். 20 அரியரா? அரியர் பெருசாவே தெரியல. ஒரு பெரிய விஷயமா தெரியல. பாத்துலாம் அப்படின்னு விட்டு அரியதானே எழுதிக்கலாம். ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயில் ஆயிருந்தா பரவாயில்ல. இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. அம்மா கிட்ட சொன்னேன், என்னால இதுக்கு மேல இவ்வளவுதான் படிக்க முடியுது, இதுக்கு மேல கிளியர் பண்ண முடியல அப்படின்னு. சரி உன்னால முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு எழுது. எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அதுதான் மனசுக்கு ஃபீலிங்கா இருக்குடா. திருவண்ணாமலை என்ன பண்றாங்க? ஸ்கூல்ல சமையலா இருக்காங்க. என்னதானப்பா நம்பி இருப்பாங்க? சார் 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஆனா இப்பவாது கொஞ்சம் பதட்டமா இருக்கா? ஏன்னா 8th செம் வந்துட்டீங்க. இப்போ எவ்வளவு 20 அரியரா? ஆமா சார். 20 அரியர் கிளியர் பண்ணிட முடியுமா? அப்புறம் அந்த படிப்பு மேல அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட், அரியர் ஆட் ஆக இன்ட்ரெஸ்ட் போச்ச கோசம் இன்ட்ரெஸ்ட் வரல சார். எங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்க சார். எங்களுக்கும் படிப்புக்கும் ஒத்து வராது சார். எப்படியாவது ட்ரை பண்ணி இழுத்து ஆல் கிளியர் பண்ணிட முடியுமா? வெளியில வர கண்டிப்பா அந்த எண்ணமே வரல சார். ஆல் கிளியர் பண்ணன்ற எண்ணமே வரல. வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. மெயினா பயம் வரும் சார். நம்ம கூட ஒருத்தன் படிச்சிருப்பான் நைட் ஃபுல்லா உட்காந்து. ஆனா நம்ம அப்படியே முழிச்சிட்டு இருப்போம். கொஸ்டின் பேப்பர் பார்த்து என்னடா இது தெரியலையா, பேனாவுக்கு வேலை இல்ல. அடுத்த தடவை அரியர் அவன் கூட வரமாட்டானோ, பாஸ் ஆகி பைபிள போயிடுவானோ, என்ன பண்றேனே தெரியாது. பாவி பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம செட்டு பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பயம் இருக்கும் சார். பாஸ் ஆகி தொலைச்சிடாதீங்க, அப்புறம் நான் தனியே மரமாடி. சார் எனக்கு வந்து 17 அரியர் இருக்கு. 17 அரியர் எப்படி வந்துன்னு பாத்தீங்கன்னா, பாடி தொலையும். பேசிக்கா நான் ஆட்டோமொபைல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சொல்லுவேன். என்னால எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆனா அந்த இடத்துல போயிட்டு நான் பேப்பர்ல எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு சரியா வராது. பிரசன்டேஷன் ரொம்ப லோவா இருக்கும். ஏன் தலையில அடி சட்டி பண்ணு, உனக்கு எழுத படிக்க தெரியும். சோ நான் என்ன எழுதினாலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்க சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். 6th செம்ல நான் ஃபெயில். வாதியார் கிட்ட போய் கத்துறேன், கெஞ்சுறேன், கதறேன். அவர் காதுல விழவே இல்லை. நான் அவர் கால்ல கூட விழுந்தேன். என்னுடைய திறமையா அந்த பேப்பர் தான் முடிவு பண்ணுதுன்னும் போது என்னால ஏத்துக்க முடியல. என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவனே. நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா? இப்போ முடிச்சேன் சார். 2016 பாஸ். அப்புறம் எப்படி பாஸ் பண்ணீங்க? கிளியர் பண்ணல சார். அது கிளியர் பண்ற மாதிரி ஐடியாவும் இல்ல. அதானே பார்த்தேன். நீயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா? எனக்கு பக்குன்னு அப்படி டிராப் அவுட். ஏங்க பாஸ் அவுட்னா பாஸ் ஆகி வெளிய வரதானே? வெளிய வந்தாச்சு சார். பாஸ் அவுட்னா அந்த பாஸ் அவுட் இல்ல சார். 4 வருஷம் முடிச்சிட்டு வந்துட்டேன் சார். இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமா? இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். 4 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க. அதை முடிச்சிட்டு வரதுனா நாம முடிச்சிட்டு வர்றது தம்பி, நாம முடிக்கணும். இது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. தியரியில என்ன படிக்கிறோமோ அதான் பாத்தீங்கன்னா பிராக்டிகல்லையும் செய்வோம். நான் தியரி தான் அரியர், ஆனா பிராக்டிகல் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணுவேன். இல்ல வாயை திறந்தா வண்டியா வருது, சென்சார் பிரச்சனை வரும்.
நான் மைண்ட் வாய்ஸ்ல திட்டிக்கிறேன். உங்களுக்கு படிக்க பிடிக்கல அவ்வளவுதான். தம்பி, இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார் நாங்க அரியர் வச்சு நாங்க அதுல சந்தோஷமா இருக்கிறது, உண்மையாவே சொல்ல போனா அந்த டைம்ல எங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்காது, தெரியாது. இவன் ஒரு லூசு பை சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம்தான். உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ், ஃபெயில் ஆனவங்க வந்து பெரிய ஆளான எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க பாத்திருப்பீங்க. படிப்பறிவு இல்லனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஆனா ஃபெயில் ஆனவங்க நிறைய கஷ்டப்படுற எக்ஸாம்பிள்ஸ் நாங்க நிறைய பாத்திருக்கோம். எங்க கிட்டே வந்து சாரி கேட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே அது உங்களோட ஜெனரேஷன் வேணாம், எங்க ஜெனரேஷன் அப்படி இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்னன்னு, நம்ம ஒழுங்கா இல்ல, நம்ம ஃபீல் கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். இது ஃபீல் பண்றதுக்கு என்ன சார்? என்ன தேட்டீங்க ப்ரோ? சொன்னா ஓடுருவேன், 8 அடிக்கும் நீயே பாத்துக்கமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டலி நீ இவ்வளவு விளையாட்டா நீ எடுத்துட்டேன்னா இப்ப விளையாட்டா தெரியும்பா, இப்ப விளையாட்டா தெரியும்பா. நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு எஜுகேஷன், ஒரு டிகிரின்னு கையில இருந்தா தான் பொண்ணு கூட கொடுப்பானுங்க உங்களுக்குன்னு சொல்றாங்க. கல்யாணம் வேணாமா? அப்புறம் ஓ கட்ட கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சரா? இந்த அரியர் வச்சிருக்கோன்றது நாங்களா வீட்ல போய் சொன்னா மட்டும் தான் சார் உண்டு. நாங்க அரியர் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியாது சார் அரியர் இருக்குன்றது. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். காலேஜே நாங்க முடிச்சிட்டாலும் எங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துறாங்க சார். சரி, அதை வச்சு நாங்க ஒரு வேலைக்கு கொண்டு போயிட்டோம் சார். 10,000 15,000 அது சேலரி. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தெரியாது சார். பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் கண்ணு மூடிட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க கிடையாது. நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே நான் ஹெட் மாஸ்டரா இருந்தவன். பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் கண்ணு மூடிட்டு இன்னைக்கு இருக்கிறவங்க கிடையாது. கட்டாயமாக அவங்க வந்து உங்க ரிசல்ட்ஸ பாப்பாங்க. 156. ஆமாப்பா. 100 தானடா போடுவாங்க. நல்லா படிச்சா 100பா, ரொம்ப நல்லா படிச்சா 156. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? உங்க மனசு நோக கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்காம இருப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றது மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். நான் நிறைய கவிதை எழுதிருக்கேன் சார் இந்த மாதிரி பரீட்சையில. எஸ் சார். ஓ பேப்பர்ல யோசிச்சு பின்னாடி பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். கடைசில போகும்போது கிழிச்சு எடுத்து போயிடுவேன். நான் ஒரு மாதிரி எருமாடு மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அப்படியே எதுவுமே தெரியாது, அதோட சும்மா சுத்திட்டு இருப்பேன். சார் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். சீக்கிரம் கொடுங்க சார், ஆன்சர்ல முட்டிக்கிட்டு நிக்குது. தெரிஞ்சு பண்ண போர் அடிக்குமா? இந்த மாதிரி அழகான மேம்லாம் வந்திருந்தாங்கன்னா அப்படி ஜாலியா பேசிட்டு நம்பர் கொடுத்தா அப்படியே ஜாலியா பேசலாம்ல. நைல் போர், டூ போர், போர் டபுள் பன் போர். இந்த கதையில வேணாம், அவ்வளவுதான் தூக்கி வெளில நிறுத்திடுவாங்க தெரியுமில. முருகேசா, இந்த ராசிக்கல்ல வெளிய கூட்டி போ. இதெல்லாம் பரீட்சை எழுதி பாஸ் ஆக போறேன். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்தவங்க யாருங்க? கை தூக்குங்க. 4-5 பேரை தவிர மீதி எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தானே எடுத்திருக்கீங்க. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானே. பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ரொம்ப விரும்பி தான் எடுத்தேன். டிரைவிங்ல இன்ட்ரெஸ்ட், வண்டி டிரைவிங் தான் இன்ட்ரெஸ்ட். சோ மெக்கானிக்கல் அப்படி நானா சூஸ் பண்ணிட்டு வந்தது. பட் ஆனா இங்க டெரிவேஷன் அப்படின்னு நினைச்சு மேக்ஸ் டோட்டலா நீங்க நினைச்சிட்டு இருந்தது வேற, உள்ள இருந்தது வேற. ஒண்ணு சிலபஸா இருந்தது ஒண்ணு. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடி போயிருப்பேன். ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரிதல் குறைஞ்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ண போறீங்கிற கேள்வியோட இந்த ஷோ நான் முடிக்கிறேன். அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் திறமையோட செயல்பட்டு நிறைய சம்பாதிங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.